ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிதிஷ் ஃபேமிலி. 100 டே வெயிட் லாஸ் சேலஞ்சில் 11th டே விளாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்னோட வெயிட் என்ன அப்படின்றது பார்த்துடலாம். நேற்று ஸ்டொமக் கிளீனிங் பண்ணதுனால ஒரு 1/2 கிலோ குறைஞ்சு காமிக்குது. 62,450 காமிச்சது இல்லையா, 1/2 கிலோ குறைஞ்சு காமிக்குது. இது நார்மல் தான் குறைஞ்சு காமிக்கிறதுக்கு. ஒரு சிலருக்கு 1 கிலோ 2 கிலோலாம் குறைஞ்சு காமிக்கும். அதுக்கப்புறம் ஃபுட் எடுக்கும்போது கொஞ்சம் கூண்ண மாதிரி காமிக்கும், இல்லை அதே வெயிட்டே தான் காமிக்கும். சரி வாங்க இன்னைக்கு விளாக் என்ன அப்படின்றது பார்த்துடலாம். காலையில் ஃபஸ்ட்டாக இருக்கிறது ஆம்லா ஜூஸ் தான் எடுக்கிறேன். ஸோ இதில் வந்து நான் நெல்லிக்காய், இஞ்சி, கருவேப்பிலை போட்டு தான் அரைச்சி ஜூஸாக எடுத்து வச்சுருவேன். 10 நாளைக்கு கூட போடுவேன். ஏற்கனவே இருக்குது. ஆம்லா ஜூஸ் போடும்போது காமிங்கக்கா அப்படின்னீங்க. கண்டிப்பாக காமிக்கிறேன். அடுத்த தடவை போடும்போது எப்படி பண்ணுவேன் அப்படின்றத. காலையில் சாப்பாடு எடுக்கிற டைம் மணி 8:10 ஆகுது. இன்றைக்கி நான் மத்தியானம் லஞ்சையே காலையில் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா எனக்கு நல்ல பசி, ஒரு சீக்கிரமாக எழுந்திரிக்கிறதுனால. இது வந்து திணை அரிசியில் தக்காளி சாதம் மாதிரி செஞ்சேன். அது ஒரு 120 கிராம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு முட்டை தான், வெங்காயம் குடமிளகா போட்டு ஆம்லேட் மாதிரி, முட்டைக்கோஸ் பொரியல் 100 கிராம். ஸோ மார்னிங் டிஃபனே நான் ஒரே ஐடியா ரைஸ் எடுத்துட்டேன். மிட் மார்னிங் ஸ்நாக்ஸாக 11 மணிக்கு எடுத்துக்கிறேன். அன்னாச்சி பழம் தான் ஒரு 3 பீஸ் இருக்க அளவுக்கு. சாயந்தரம் சாப்பிட்றதுக்கு கிட்னி பீன்ஸ் தான் டார்க் கலரு ஊற வச்சுருக்கேன், ஒரு 100 கிராம் கிட்ட. இது வந்து கருப்பு உளுந்து பால் செய்கிறது தான். கத்தி பால் மாதிரி உளுந்து பால் செய்வேன். அதுக்கு தான் இப்போ ஊற வைக்கணும். ஒரு 3 to 4 5 மணி நேரம் ஊறினா கரெக்டாக இருக்கும். இந்த கரண்டி சின்ன கரண்டி தான். ஸோ 10 to 15 கிராம் தான் வரும் வெயிட்டு போட்டோம்னா. ஸோ எங்கள் வீட்டில் 3 பேர் அப்படின்ற போது நான் 3 கரண்டி எடுத்துக்குவேன். 3 பேர் அப்படின்ற போது இந்த கரண்டிக்கு நான் 3 கரண்டி போட்டிருக்கேன். சின்ன கரண்டியாக இருக்கும். கிராம் கணக்கு எடுத்திங்கன்னா ஒரு 20 கிராம் ஒரு ஆளுக்கு அப்படின்ற எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற வச்சுருக்கேன். இந்த தண்ணி தான் வந்து நான் அரைச்சதுக்கப்புறம் யூஸ் பண்ணுவேன். அதனால் நல்லா 4 தடவை கழுவிட்டு 5 தடவை கொஞ்சம் நல்ல தண்ணி தான் ஊற வச்சுருக்கேன். நல்லா இது 4 மணி நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறம் எப்படி செய்கிறேன் அப்படின்றது காமிக்கிறேன். இப்போ நான் என்னோடய அன்னாச்சி பழத்தை சாப்பிட்றேன். உளுந்து நல்லா ஊறிடுச்சு. இந்த தோலோடு தான் போடுவேன். இந்த தண்ணியை மட்டும் எடுத்து வச்சுட்டு அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். எல்லாம் போட்டேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன். இது நல்லா மைய அரைக்கணும், ஃபைன் பேஸ்ட்டாக. நான் அரைச்சிட்டு காமிக்கிறேன். மைய அரைச்சாச்சு. இது பார்த்தீங்கன்னா கையில் தட்டே படக்கூடாது. அப்படியே இதுதான், இப்படி தான் இருக்கணும். தண்ணியாக இருக்கும். இப்படி இதுதான் கரெக்ட். இப்படி எடுத்து இப்படி ஊற்றுனீங்கன்னா அப்படியே தண்ணியாக இருக்கும். எந்த ஒரு நரன்னு கூட இருக்கக்கூடாது. ஒரு சில்வர் பாத்திரத்தில் மாற்றிடலாம். இந்த உளுந்தங்கஞ்சிக்கு இந்த கிளாஸில் 1 கிளாஸ் தண்ணி வேறு ஊற்றிருக்கேன். ரொம்ப தண்ணியாக வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் வந்து நல்லா அது வேகும். ஃபுல்லாக அப்படியே தண்ணியாக இருக்கணும். சிம்லேயே வைங்க. சிம்மில் வச்சு கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா அடியில் வந்து ஒரு செகண்டுக்கு அவ்வளோதான், அடியில் கட்டியாயிடும். இதை பார்த்தீங்களா, உங்ககிட்ட பேசுகிறதுக்குள்ள அது கட்டியாயிடுது. சிம்லேயே வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும் அந்த பச்சை வாடை போக. ஒரு 5 நிமிஷத்துக்கு நான் கிண்டினதுக்கப்புறம் காமிக்கிறேன். நான் இதுக்குன்னே இந்த கரண்டி வந்து சில்வர் கரண்டி, நல்லா நீளமாக இருக்கும். இது வந்து டி நகர் சரணா ஸ்டோரில் வாங்கினேன். உளுந்தங்கஞ்சியில் போடுறதுக்காக தேங்காய் வந்து 2 சில்லு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஏலக்காய் 3 ஏலக்காய், ஒரு கிராம்பு. இது வந்து தண்ணி ஊற்றாமல் அப்படியே உதிரியாக அரைச்சிட்டு வருவான். ஸோ இந்த தேங்காய் இதில் தண்ணி ஊற்ற மாட்டேன், உதிரியாக தான் நல்லா அரைக்கணும். இந்த அளவு அரைச்சா போதுமானது. உளுந்தங்கஞ்சி 10 நிமிஷம் சிம்லேயே வச்சு தான் வதக்கியிருக்கேன். 10 நிமிஷம் சிம்லேயே வச்சு தான் இப்படி கிண்டிக்கிட்டே இருந்தேன். கரெக்டாக 10-12 நிமிஷம் ஆயிடுச்சு. இது எப்படி வெந்துச்சுன்னா இந்த முறை மாதிரி கட்டி வெளியே வரும். ஸோ சிம்லேயே வச்சு தான் நம்ம பண்ணணும். நல்லா முறை தள்ளி அப்படியே வெளியே வருது இல்லையா, நல்லா வெந்துடுச்சு. அவ்வளோதான், அடுப்பு ஆஃப் பண்ணிடும் அடுத்த செகண்டுக்கு. இதில் தேங்காவை போட்டுடலாம். கொதிக்க போகும்போது தேங்காய் போடாதீங்க. நான் இறக்க போகும்போது தான் தேங்காய் போடுவேன். தேங்காய் பூவை ஃபுல்லாக இதில் போட்டுடலாம். தேங்காய் போட்ட பிறகு ஒரு கிண்டி விட்டுக்கோங்க. அந்த தேங்காய் வந்து அதோட மிக்ஸ் ஆகிட்டும், இல்லைனா அடியில் போய் மொத்தமாக தங்கிடும். இப்போ இதில் வந்து நான் வந்து நாட்டு சக்கரை சேர்ப்பேன். நாட்டு சக்கரை நான் கம்மியாக தான் சேர்த்துக்குவேன். 3 பேர்த்துக்கு 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். உங்கள் பசங்களுக்கு வேணும் அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் 2 டீஸ்பூனுக்கு போட்டு சேர்த்து கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உப்பு போட்டு கூட அப்படியே குடிச்சிக்கலாம். எனக்கு வந்து கம்மியாக தான் வேணும், அதனால நான் கம்மியாக தான் போட்டுக்குவேன். நிதிஷ்குலாம் வேணும் அப்படின்னா அவன் கூட கொஞ்சம் வந்து நாட்டு சக்கரை போட்டுக்குவான். ஸோ உளுந்தங்கஞ்சி வந்து ரெடி ஆயிடுச்சு. எல்லாருமே குடிக்கலாம், சூப்பராக இருக்கும். அப்படியே பருத்தி பால் மாதிரியே தான் இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் கலர் மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து இது ஒரு 150 ml வரும். உங்களுக்கு தண்ணியாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியாக கூட எடுத்துக்கலாம். நான் பருத்தி பால் மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருக்கும், ரொம்பையும் கெட்டியாக இருக்காது. உளுந்துனே அவங்க கண்டுபிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். மத்தியானம் மணி 1 ஆகுது. கிட்னி பீன்ஸ் தான் ஊற வச்சுருந்தேன்.
ஸோ அதுதான் வேக வச்சு எடுத்திருக்கேன். 75 கிராம் கிட்ட நான் எடுத்திருக்கேன். நான் இதில் குக்கும்பர் எதுவும் ஆட் பண்ணல. மெதுவாக ஒன்று ஒன்றா உட்காந்து சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். எனக்கு வந்து இந்த மாதிரி பருப்பு ஐட்டங்கள் சாப்பிட்டா கேஸ்ட்ரிக் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க இது கூட வெள்ளரிக்காய், வெங்காயம், தக்காளி இந்த மாதிரி போட்டு கேரட்லாம் திருக்கி போட்டு அப்படியே சாலட் மாதிரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கேஸ்ட்ரிக் ஃபார்ம் ஆகாது. அப்படி இல்லை அப்படின்னா இதுக்கு சாப்பிட்டு ஒரு 3/4 மணி நேரம் 45 நிமிஷம் கழித்து வெந்நி தண்ணி சூடாக குடிங்க. எவ்வளோ சூடாக வெந்நி தண்ணி குடிக்கணுமோ அவ்வளோ சூடாக வெந்நி தண்ணி குடிங்க. அந்த கேஸ்ட்ரிக்லாம் ஃபார்ம் ஆகாது. ஸோ 1 மணிக்கு என்னோடய சாப்பாடு அப்படின்றது இன்றைக்கி வந்து கிட்னி பீன்ஸ் தான் நான் எடுக்கிறேன். மணி 2 ஆகுது. நாங்கள் காய் கடைக்கு போயிட்டு வந்ததுனால மணி வந்து ஒரு 2:30 இருக்கும். இளநீ தான் வாங்கிட்டு வந்தது குடிச்சிட்ருக்கேன். 250 ml இருக்க அளவுக்கு எடுத்திருக்கேன். ஈவினிங் ஒரு 4 மணிக்கு எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். 4 மணிலேருந்து ஃபுல் பாடி ஒர்க் அவுட் ப்ளஸ் ஃபஸ்ட் வீக் செகண்ட் வீக் எக்ஸசைஸ் தான் பண்ண ஆரம்பித்தான். எக்ஸசைஸ் அப்படின்றது 20 கவுண்ட்ஸில் 2 செட்டு பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா அந்த டேவை பொறுத்து இருக்குது. நல்லா எனர்ஜியாக இருந்தேன்னா 30 கவுண்ட்ஸில் 2 செட்டு 3 செட்டு அந்த மாதிரி பண்ணுவேன். இன்றைக்கி வந்து 3 செட்டு பண்ணியிருக்கேன் ஃபுல் பாடி ஒர்க் அவுட். மணி வந்து 5:30 ஆகுது. நான் வந்து கடைசியாக இருக்கிறது உளுந்தங்கஞ்சி தான் எடுக்கிறேன். இது குடிக்கிறதுக்கே 6 மணி ஆயிரும். நல்லா சூடாக இருக்குது. நான் நிறையா தான் எடுக்கல, 150 ml தான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கட்டியாக எடுத்துக்கிறதுனால 150 ml எடுத்திருக்கேன். ஸோ நான் சுகர் கம்மியாக தான் எடுப்பேன். வேணும் சுகர் பத்தலை அப்படின்றவங்க குழந்தைங்களுக்கு எக்ஸ்ட்ரா சுகர் போட்டுக்கோங்க. பட் நம்ம வெயிட் லாஸில் இருக்கவங்க உப்போ இல்லைன்னா சுகரோ கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அளவுக்கு அதிகமாக சேர்க்காதீங்க. 1 டீஸ்பூன் அப்படின்றது ஓகே, அதுக்கு மேலே சேர்க்காதீங்க. அப்புறம் ஈவினிங்கில் சாப்பிட்டா இது வெயிட் போட்டுருமா அப்படின்னு கேட்பீங்க. அளவு அப்படின்றது ரொம்ப முக்கியம். நீங்கள் மார்னிங்கில் சாப்பிட்டாலும் சரி, ஈவினிங்கில் சாப்பிட்டாலும் சரி, மத்தியானம் சாப்பிட்டாலும் சரி, அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்போது இதையே ஒரு 250 ml இல்லை 300 ml பெரிய கிளாஸ்க்கு ஒரு கிளாஸ் எடுத்து குடிச்சிங்கன்னா அது வெயிட் கெயினுக்கு தான் உதவும். அதில் பாதி தான் நம்ம குடிக்கணும் வெயிட் லாஸ்க்கு. ஸோ நல்லா ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும். டெய்லி குடிக்கணுமான்னு கேட்டால் டெய்லி வேணால் வாரத்தில் 3 நாள் 4 நாள் குடிச்சிக்கோங்க. அது நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். நான் சாயந்தரம் எடுக்கிறது உளுந்தங்கஞ்சி தான். பருத்தி பால் மாதிரியே தான் இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மணி 8:20 ஆகுது. லாஸ்ட்டாக இருக்கிறது ஃபேட் கட் ட்ரிங்க் தான். நல்லா ஆவி பறக்க சூடாக எடுக்கலாம். ஸோ ரொட்டீன் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அது லாங் லைஃபாக ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் விட்டுறாதீங்க. வெயிட் லாஸ் நடக்கல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்ன பண்ணட்டும்னு கேட்குறீங்க. ஸோ எக்ஸசைஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். டயட் ஃபுட்டை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்கள். இல்லை அளவுகளை கொஞ்சம் குறைச்சி சாப்பிடுங்க. எக்ஸசைஸ் டயத்தை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸோ 3 நாளில் வந்து டக்குன்னு குறையணும் அப்படின்றதையும் எதிர்பார்க்காதீங்க. அதே நேரத்தில் டக்குன்னு குறைஞ்சாலும் டக்குன்னு ஏறவும் செய்யும். வெயிட் அப்படின்றது நிரந்தரம் கிடையாது. உங்கள் பாடியில் எந்த அளவுக்கு சேஞ்ச் தெரியுது ஃபஸ்ட்டு அதை பாருங்கள். அதுதான் ஃபஸ்ட்டு முக்கியம். இன்றைக்கி என்னோட டயட் அண்ட் எக்ஸசைஸ் வாக்கிங் நான் சூப்பராக ஃபினிஷ் பண்ணிட்டேன். மீண்டும் நாளை சந்திக்கலாம்.